அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, பொதுவாக ரகசியத்தை எப்பயுமே ரகசியமாக தான் வச்சுக்கணும். சில விஷயங்கள் நான் சொல்கிறத குறைச்சிக்கிட்டே வரேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வரைக்கும் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நான் சந்தித்த முருக பக்தர்கள், என்னை தொடர்பு கொண்டு பேசுகிற முருக பக்தர்கள், அதுக்கப்புறம் நான் எங்கே போனோம் நேராக சந்திக்கிற முருக பக்தர்கள் எல்லாருமே சொன்ன விஷயத்தை மொத்தமாக திரட்டி நான் என்னோட கர்ம ஆராய்ச்சி எடுத்து பார்க்குறப்போ, ஒரு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அது ஒரே மாதிரி வருது. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 800 பேரோட எல்லா தகவலும் எடுத்து பார்க்குறப்போ தொடர்ந்து இந்த சுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய இயற்கை ரகசியம். கண்டிப்பாக அது நான் என் வாயில் சொல்ல முடியுமா, இயற்கை விடுமான்னு தெரியல. அதே போல் இன்றைக்கி கிருபானந்த வாரியார் அவர்களோட பயணம், வேலூர் பயணத்தோட பேட்டி 3வது பகுதி இன்றைக்கி வெளியாகிருக்கு. அந்த பேட்டியில் முருகேசன் ஐயா எனக்கு அவர்கள் கொடுத்த ஒரு வேல் மோந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அது சொன்னதுனால அந்த மோந்திரம் தொலைஞ்சு போய் திரும்ப கிடச்சிதான்ட்டு தெரியல. ஆனால் அது சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஐயா கொடுத்த வேல் மோந்திரம் அவர் கொடுத்தாரு. அதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தங்கம் மேலே பெரிய அளவுக்கு பற்று இப்போ போயிடுச்சிங்க. முதல்ல இருந்தோட இப்போ எது மேலேயும் பற்றா இல்லை. வள்ளல் வாரியார் சுவாமிகள் அப்படி தான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இந்த ஒரு மோந்திரம் மட்டும் முருகேசன் ஐயா கொடுத்ததுனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக திண்டிவனம் மயிலம் கோவிலில் நான் எப்படி அந்த மோதிரம் என் கையிலேருந்து கலந்து தொலைஞ்சதுன்னு தெரியல, திரும்ப எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. இதுதான் ஒரு பெரிய அற்புதம். ஏதோ ஒரு விஷயத்த முருகப்பெருமான் உணர்த்திருக்காரு. மயிலம் வர வச்சதுக்கு காரணமே ஒரு பெரிய சம்பவம் மயிலம் முருகர் செய்வார். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு கருவியாக இருப்போம். வேலனோட பயணம், மயிலம் பயணம் இருக்கும். அதுவும் இன்றைக்கி நடந்த கிருபானந்தர் கோயிலோட வெள்ளித்தேர் அற்புதம் ஒரு பெரிய அதிசயம். அது சம்மந்தமாக ஒரு தனி காணொலியாக நான் பதிவு செய்கிறேன். கிருபானந்த வாரியார் அவர்களோட அந்த காணொலி ஸ்கந்தகுரு சேனலில் வந்திருக்கு பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.